ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சமச்சீர் புக்கில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் எழுதணும். இதுதான் கொஸ்டின். இது உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 1.9 இருக்குது. வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -10 + 3 = -7. இது என்ன ப்ராப்பர்ட்டி? அதாவது 2 நம்பரையும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் எழுதிடலாம். -10லேருந்து 3 என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? பெரிய நம்பர் அடையாளம் போடணும். அப்போ -10லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 7 வரும். பெரிய அடையாளம் என்னது? மைனஸ். அப்போ -7. இந்த மாதிரி 2 ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா அது என்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் பாருங்கள். 0 + -7245. அதாவது 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த சேம் நம்பர் தான் உங்களுக்கு வரும். அப்போ இந்த 0 கூட ப்ளஸ் பண்ணி எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அது என்ன ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். -15 + 7 = 7 + -15. அதாவது 2 நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே 2 நம்பரை அப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்படி மாற்றி எழுதியிருந்தாலே அது என்ன ப்ராப்பர்ட்டி? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் -15 ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு +7. அதே அப்படி மாற்றி எழுதுங்க. 7 + -15. இந்த மாதிரி மாற்றி எழுதினாலே அது என்ன ப்ராப்பர்ட்டினா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி உங்கள் புக்கில் ஒரு 6 சம் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதிலேருந்து ஏதாவது 3 கேட்கலாம். அவ்வளோதான் இதோட சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.